ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி ஆரஞ்சு ஸ்கோன்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மைதா மாவு 525 கிராம் மைதா மாவு எடுத்துக்கலாம். இதுலேயே பேக்கிங் பவுடர் ஒரு 7 டீஸ்பூன் போட்டுக்கலாம், 36 கிராம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லெமனேடு வச்சு செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. என்கிட்ட லெமனேடு கிடையாது, அதனால் இன்றைக்கி ஆரஞ்சு ஃபேண்டா வச்சு தான் ஆரஞ்சு ஃப்ளேவரில் செய்கிறேன். நல்லா கலக்கி விட்றலாம். இந்த சமயத்தில் அவன் வந்து ஃபேன் மோல்டில் 180 ஒரு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் வச்சுருங்க. நல்லா கலக்கியாச்சு. இப்போ ஃபேண்டா எடுத்து வச்சுருக்கு, க்ரீம் ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்து வச்சுருக்கு. 250 ml கப்பில் 1 கப்பு ஃப்ரெஷ் க்ரீம் போட்டுக்கலாம். வெறும் 4 பொருள் இருந்தால் போதுங்க, இந்த ஸ்கோன் செஞ்சிடலாம். இப்போ இந்த கப்பில் 1 கப்பு ஃபேண்டா போட்டுக்கலாம். ஃபேண்டா வந்து 1 டேபிள் ஸ்பூன் எக்ஸ்ட்ரா வந்துருச்சுங்க, அதையும் ஊற்றிட்டேன். கரெக்டாக 1 டேபிள் ஸ்பூன் எக்ஸ்ட்ரா இருக்குது பாருங்கள், அதையுமே ஊற்றிட்டேன். ஊற்றிட்டு நல்லா கலக்கி விட்டுறலாம். நம்ம சப்பாத்திக்கு பிசைக்கிற மாதிரி ரொம்ப அழுத்தம் கொடுத்து பிசையக்கூடாது. நல்லா ஒரு விஸ்க் வச்சு நல்லா கலக்கி விட்டு அதுக்கப்புறம் கை வச்சு கொஞ்சம் நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கலாம். ரஃப்பாக அழுத்தம் கொடுத்து பிசையாமல், சப்பாத்திக்கு பிசையும் பாருங்கள், அந்த மாதிரி அமுத்தி பிசையாமல் கொஞ்சம் சாஃப்டாக பிசைஞ்சிக்கலாம். இது அப்படியே ஒரு பலகை இல்லை ஒரு மேட்டுக்கு மாற்றிடலாம். ஒரு மேட்டில் கொஞ்சமாக மாவு ஜலிச்சுட்டு இதை போட்டுக்கிறேன். நான் 1 டேபிள் ஸ்பூன் ஃபேண்டா எக்ஸ்ட்ரா ஊற்றனால கொஞ்சம் மாவு லூஸாக இருக்குது. கரெக்டாக ஒரு 3 டேபிள் ஸ்பூன் மாவு எக்ஸ்ட்ரா போட்டுக்கிறேன். கரெக்டாக 3 டேபிள் ஸ்பூன் மாவு எக்ஸ்ட்ரா போட்டேன். இந்த மாதிரி இருக்குது பாருங்கள், கரெக்டான பதமாக இருக்குது. இது எப்படி கை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். கையில் கொஞ்சம் மாவு தொட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கலாம். சைடில் வந்து 1 இன்ச்சு தப்பம் வரணும். இப்போ ஒரு குக்கி கட்டர் எடுத்து மாவில் இந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிங்கன்னா கட்டரில் ஒட்டாமல் இருக்கும். அவ்வளோதான், இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். கரெக்டாக 1 இன்ச்சு சைஸ்க்கு வர மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். இதே போல் கட் பண்ணி எடுத்துடலாம். சைடில் அப்படியே கொஞ்சமாக விளக்கி விட்டோம்னா நம்மளுக்கு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸ்பேச்சுலா வச்சு எடுத்துக்கலாம். ஸ்பேச்சுலாவிலையும் கொஞ்சமாக மாவில் வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் எடுக்கலாம். அப்போ தான் ஸ்பேச்சுலாவிலையும் ஒட்டாமல் வரும். இதை எடுத்து அப்படியே பேக்கிங் ஷீட்டில் வச்சிடலாம். இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள், நல்லாயிருக்கும். இது வந்து டேஸ்ட்டுனா வெறும் ஆரஞ்சு டேஸ்ட் மட்டும்தாங்க இருக்கும். மற்றபடி க்ரீம் தான் போட்டிருக்கோம், ஆரஞ்சு ஜூஸ் தான் போட்டிருக்கோம். வேறு எந்த டேஸ்ட்டும் கிடையாது. ஆரஞ்சு ஜூஸ்னால் ஃபேண்டா, வேறு எந்த டேஸ்ட்டும் இதில் வராது. கூட நம்ம க்ரீம் எதாவது வச்சு சாப்பிட்டா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். பால் மேலெல்லாம் பால் அப்ளை பண்ணிடலாம். அந்த ஆரஞ்சு ஃப்ளேவர் பிடிக்குன்றவங்க அப்படியே சாப்பிட்டிங்கன்னா கூட நல்லாயிருக்கும். மேலே நான் ஆரஞ்சு கேண்டி செய்து வச்சுருக்கேன். ஆரஞ்சு பழம் தோலெல்லாம் எடுத்து கேண்டி செய்து வச்சுருக்கேன், அது மேலாக வச்சுக்கிறேன். இந்த மாதிரி மேலாக வச்சுட்டு கொஞ்சம் ஸ்பூன்ஸ் வந்து அப்படியே விட்டுறலாம். விட்டுட்டு அதை அப்படியே எடுத்து போய் அவனில் ஒரு 15 நிமிஷங்க 180 ஃபேன் மோடில் கரெக்டாக 15 நிமிஷத்தில் பேக் ஆயிடுச்சு. பாருங்கள் எப்படி இருக்குது, மேலெல்லாம் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளார நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். மூடி வச்செல்லாம் ஒரு கிளாத் போட்டு. உள்ளார ஜாமு, வீட்டில் எந்த ஜாமு இல்லைங்க, அதனால் வீட்லேயே நாங்கள் ஜாம் ரெடி பண்ணிக்கிறோம். ப்ளூபெர்ரி 1 கப் எடுத்துருக்கு, 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, 1 சிட்டிகை உப்பு, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சம்பழம் ஜூஸ் போட்டு நல்லா கொஞ்சம் மேஷ் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கலாம். நம்மளுக்கு ஜாம் ரெடி ஆயிரும். அவ்வளோதான், ஜாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்கோன்ஸ்லாம் மூடி வச்சுருந்தோம், ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ எங்கள் பேரங்க அவர் தான் எடுக்கிறாரு. நல்ல கிறிஸ்பியாக இருக்குங்க, பார்க்கும்போதே நல்லாயிருக்கு பாருங்கள். கலர் கூட சூப்பராக இருக்குது, இந்த ஆரஞ்சு கலர். கரெக்டாக 15 நிமிஷத்தில் பேக் ஆகிடுச்சுங்க. அதுக்கு மேலே வைக்க வேண்டாம். எங்களை பிட்டுறதுக்கே விடல, அவரே பிட்டு எல்லாம் செஞ்சிட்டாரு. மேலாக கொஞ்சமாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஜாம் போட்டுக்கலாம். ஜாம் வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு சும்மா சூப்பராக இருந்ததுங்க. அது மேலாக கொஞ்சமாக க்ரீம் கூட போட்டுக்கலாம். வேறு எந்த ஜாம் நம்மளுக்கு விருப்பமோ அந்த ஜாம் வச்சுக்கலாங்க. அப்படி இல்லைனா நம்ம க்ரீம் வந்து கேக்கு க்ரீம் ரெடி பண்ணுவோம் பாருங்கள், அந்த மாதிரி க்ரீம் வச்சு கூட சாப்பிட்டுக்கலாம். நம்ம விருப்பம்தான், நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம். ஆக்சுவலாக இந்த ஜாமும் இதுலேயும் கொஞ்சமாக க்ரீமும் ரெண்டுமே வச்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ நான் ஒன்று எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். அவங்க கொடுக்கல, எங்கள் பேரன் கொடுக்கல, இன்னொன்று எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள்.
நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள், நல்லா பன்னு மாதிரியே இருக்குங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள். அப்படியே வச்சு அடுத்த நாள் சாப்பிட்ணுன்னா நல்லா ஏர்டைட்டாக இருக்க பாக்ஸில் போட்டுருங்க, இல்லை மேலெல்லாம் காஞ்சி போயிடும். அடுத்த நாள் இன்னுமே சாஃப்டாகிடும். கொஞ்சம் க்ரீம் போட்டுக்கிட்டோம். அவ்வளோதான், ஸ்கோன்ஸ் ரெடி. தேங்க்யூ.